ஹலோ நண்பாஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதயம் துடிக்குது, நுரையீரல் சுவாசிக்குது, மூளை யோசிக்குது. ஆனா நம்ம உடம்புலயே சில உறுப்புகள் ஒரு காலத்துல தேவைப்பட்டு இப்போ எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம மூதாதையர்களுக்கு பயன்பட்ட ஆனா இப்போ நமக்கு தேவையில்லாத சில வேஸ்டான உறுப்புகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அப்பெண்டிக்ஸ், அதாவது குடல்வால். அவனுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த குடல்வால் நம்ம பெருங்குடலோட முனையில சின்னதா ஒரு விரல் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். ஒரு காலத்துல நம்ம மூதாதையர்கள் செரிக்காத கடினமான இலை தழைகளை எல்லாம் சாப்பிட்டப்போ அதுல இருக்கிற செல்லுலோஸை செரிக்க வைக்க இந்த உறுப்பு உதவி செஞ்சிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா நாம இப்போ நல்லா சமைச்ச உணவை சாப்பிடுறதால இதுக்கு பெருசா எந்த வேலையும் இல்லை. சில நேரங்கள்ல இதுல தொற்று ஏற்பட்டு வீங்கி வலி வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை கூட வந்துடும். இதனால இதுக்கு வைட்டின் டான்சில்னு செல்ல பேரும் இருக்கு. அடுத்து விஸ்டம் டீத், அதாவது ஞானப்பற்கள். நம்ம எல்லாருக்கும் 18 வயசுக்கு மேல தாடையோட கடைசியில முளைக்கிற இந்த 4 பற்கள் தான் ஞானப்பற்கள். அந்த காலத்துல மனிதர்களோட தாடை பெருசா இருந்துச்சு. அவங்க கடினமான சமைக்காத உணவுகளை மென்னு சாப்பிட இந்த கடைசி பற்கள் தேவைப்பட்டது. ஆனா காலப்போக்கில் நம்ம உணவு பழக்கம் மாறினதால நம்ம தாடையோட அளவும் சின்னதாகிடுச்சு. இதனால இந்த ஞானப்பற்கள் முளைக்கிறதுக்கு போதுமான இடம் இல்லாம பாதி முளைச்ச நிலையிலையோ அல்லது மற்ற பற்களை இடிச்சிட்டு வளைஞ்சோ முளைக்குது. இதனால வலி, வீக்கம்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனாலதான் நிறைய பேர் இதை எடுத்துடுறாங்க. மூணாவதா, நம்ம காது மடல்கள்ல இருக்கிற சில தசைகள். சில பேரால காதுகளை லேசா அசைக்க முடியும். பார்த்திருக்கீங்களா? பூனை, நாய் மாதிரி விலங்குகள் சத்தம் வர்ற திசையை நோக்கி காதுகளை திருப்பும். அதுக்கு இந்த தசைகள் தான் உதவுது. நம்ம மூதாதையர்களுக்கும் இந்த திறன் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நாம தலையையே திருப்பி சத்தம் வர்ற திசையை பார்க்கிறதால இந்த காது தசைகளுக்கு எந்த வேலையும் இல்லாம போயிடுச்சு. சும்மா ஒரு ஜாலிக்காக காதை அசைச்சு பார்க்கலாமே தவிர இதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. கடைசியா, நம்ம முதுகுத்தண்டோட கடைசியில இருக்கிற டெயில் போன், அதாவது வால் எலும்பு. இதுக்கு காக்சிக்ஸ்னு மருத்துவ பேர் இருக்கு. இது நம்ம மூதாதையர்களுக்கு இருந்த வாலின் மிச்சம்னு சொல்றாங்க. குரங்கு மாதிரி விலங்குகளுக்கு மரம் ஏற பேலன்ஸ் பண்ண வால் ரொம்ப முக்கியம். ஆனா நாம 2 கால்கள்ல நடக்க ஆரம்பிச்ச பிறகு நமக்கு வால் தேவைப்படாம போயிடுச்சு. அதனால அந்த வால் மறைஞ்சி அதோட அடையாளமா இந்த சின்ன எலும்பு மட்டும் நம்ம உடம்புல தங்கிடுச்சு. இதுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லைன்னாலும் சில சமயம் கீழே விழுந்தா இந்த எலும்புல அடிபட்டு பயங்கரமா வலிக்கும். பாத்தீங்களா, நம்ம உடம்புங்கிறதே ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியோட கதை தான். ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமானதா இருந்த உறுப்புகள் இன்னைக்கு தேவையே இல்லாம நம்ம உடம்புல சும்மா இருக்கு. இது மாதிரி வித்தியாசமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.